நிறைய பாக்கியங்களை அனுபவிக்க பிறந்த ஒரு ராசி, நிறைய தர்ம காரியங்களை செய்ய பிறந்த ஒரு ராசி. தனுசு ராசிக்காரங்க பின்வாங்க மாட்டாங்க, துணிச்சலான முடிவெடுப்பாங்க. ஆழம் பார்த்துட்டு காலை விடுறதுன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் கிடையாது. விட்டதுக்கப்புறம் ஆழம் பார்த்துக்கலாம்னா அப்படிங்கிற ஒரு மனநிலை. குரு பகவானுடைய ஆதிக்கம் பூரணமாக நிறைந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 3வது எண் என்பது, அந்த தேதியில் இவர்களுக்கு குழந்தை பிறந்தா அது இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டமாக வளரும். கொஞ்சம் ஒரு சில எண்கள் எதிர்மறையான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்க. இந்த எண் இந்த தேதியெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னா அது என்ன சொல்லலாம்? வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களை சரியான இடங்கள்ல எல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது பேரதிர்ஷ்டமாக ராஜயோகமாக கண்டிப்பாக மாறும். தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலுமே அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நம்ம அதிர்ஷ்டமான விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்தோம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தோம். எல்லா நேயர்களுமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த விஷயம்னா, எங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பற்றி சொல்லுங்க, இந்த எண்ணை பயன்படுத்தும் போது என் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும், இந்த டீட்டெயில்டாக எங்களுக்கு சொல்லுங்கன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நேயர்களுடைய விருப்பப்படியே நம்ம வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னவா இருக்கும் சார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான், ஜென்ம ராசிநாதன். அவர் தான் அந்த வீட்டை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். இந்த ராசிக்காரவங்கள நீங்கள் ஒரு இடத்துல கட்டி வைக்க முடியாது. கட்டி வைக்க முடியாதுன்னு சொன்னால் நபரை இல்லை, அவங்களுடைய அறிவை, அவங்களுடைய சுதந்திரத்தை எப்போதும் ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சிடவே முடியாது. புதிய அறிவு, புதிய பாதை, புதிய விஷயம், புதிய விஷயங்களை கிரகிக்கிறது, புதிய விஷயங்களை தேடி போகிறது, புதிய பயணங்களை விரும்புகிறது, இது தனுசு ராசிக்காரர்களுடைய ஒரு இயல்பு. அப்போ புதிய வாய்ப்புகள் அவங்களுக்கு சரியான தருணத்தில் வந்து அமைஞ்சு அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அமையணும்னு சொன்னால், அவங்களுடைய இலக்கு, குறிக்கோள், வில் அம்புன்னு சொல்லுவாங்க. அது சைடு லெஃப்ட் ரைட்லாம் போகாது. எங்கே இலக்கு வைத்தார்களோ அந்த இலக்கை நோக்கிய ஒரு பயணம். அது சக்ஸஸாக நடக்கணும்னு சொன்னால் அந்த எய்தக்கூடிய டேட்டு கூட சரியாக இருந்தால், அவங்க இலக்கை நோக்கிய பயணம் வெற்றி பெறணும்னு சொன்னால் அவங்களுடைய எண்ணங்கள் சரியாக அமைந்தா, அந்த எண்ணங்களோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் அமைந்தா, அந்த அதிர்ஷ்டமான தேதிகளும் அமைந்தா, அவங்க இலக்கில் 100% அவங்க சக்ஸஸ் படுவாங்க. இது வந்து தர்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. 9 கூடிய பாக்கிய ராசி, நிறைய பாக்கியங்களை அனுபவிக்க பிறந்த ஒரு ராசி, நிறைய தர்ம காரியங்களை செய்ய பிறந்த ஒரு ராசி, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, தெய்வீக அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால தான் இந்த ராசியில் பிறக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களை சரியான இடங்கள்ல எல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது பேரதிர்ஷ்டமாக ராஜயோகமாக கண்டிப்பாக மாறும். தனுஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாங்க, இந்த ஒரு அதிர்ஷ்டமான எண்ணை நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம்னா எந்த ஒரு எண் சொல்லுவோம்? ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய எண் 3வது எண். அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மன தைரியத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கும். தனுசை பொறுத்தவரையும் அந்த இலக்கில் ஜெயிக்கணும்னு சொன்னால் மனபலம் வேணும். அந்த மனபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் 3 அமையும். அந்த குரு வந்து பெரும் தனம், பெரிய புகழ், பெரிய மரியாதை, அந்தஸ்து, இது எல்லாத்தையும் அவர்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு ராசிநாதன். ப்ளஸ் 4ஆம் இடத்து சுககிரகம். ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, அதற்குரிய எண்ணாக இந்த 3வது எண் அமைந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் போகிற காரியம் ஜெயிக்கும். ஒரு வீட்டோட கதவு எண் ஒரு 3ஆக இருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கும் போது ஒரு தெய்வீகமான விஷயங்கள், நல்ல அதிர்வலைகள், அந்த வீட்டில் சுபகாரியங்கள் நிறையா நடக்கிறது, இதெல்லாம் அமையும். தாய்வழி சொத்துக்களை பெறுதல், அம்மாவுக்கு நிறையா உதவிகள் செய்கிறது, அம்மாவுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்களை பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3வது தேதியாக அமைந்தால் அந்த காரியம் என்பது அவங்களுக்கு வெற்றியாகும். ஆக குரு பகவானுடைய ஆதிக்கம் பூரணமாக நிறைந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 3வது எண் என்பது எல்லா இடத்துலையும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய எண். அந்த தேதியில் இவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அது இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டமாக வளரும். அந்த குழந்தைக்கு பெயர் என்பது 3வது எண்ணாக அமைந்தால் இன்னும் கொஞ்சம் பேரதிர்ஷ்டமாக இருக்கும். இவர்களுடைய திருமண தேதி 3வது எண்ணாக அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு திருமணத்தினுடைய வாழ்க்கை துணையுடைய எண் 3வது எண்ணாக இருந்தால் அவங்களால இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அந்த 3வது எண்ணில் வந்து இவங்களுக்கு வங்கி கணக்கு, வங்கி பாஸ்புக்லாம் சரியாக அமைஞ்சிச்சு. பாஸ்போர்ட்லாம் அந்த 3வது எண்ணாக அமைந்து அந்த 3ஆம் தேதியில் இவங்க முயற்சி பண்ணாங்க. 3ஆம் தேதியில் வந்து ஒரு செல்ல பிராணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் அதிர்ஷ்டமாக அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை செல்ல பிராணிகளை வளர்க்குறதுல, பெட் அனிமல்ஸை பாதுகாக்கிறதுல, பைரவருடைய அம்சம் பெற்ற நாயை பாதுகாக்கிறதுல ரொம்ப விருப்பமானவங்களாக இருப்பாங்க. ஒரு 3ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பைரவருடைய அம்சம் பெற்ற ஒரு நாய் வாகனத்தை அவங்க வீட்டில் வாங்கி வந்து வளர்த்தாங்கன்னு சொன்னால் அன்றிலிருந்து அவர்களுக்கு செல்வ வளம் என்பது ஏற்படும். தனுசுக்கு 3வது எண் சிவபெருமானுடைய பூரணமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய எண், பைரவருடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக கொடுக்கக்கூடிய எண், வெற்றியை கொடுக்கக்கூடிய எண், புகழை கொடுக்கக்கூடிய எண், தைரியத்தை கொடுக்கக்கூடிய எண், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய எண்,
மூன்றாவது எண் முக்காலங்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய மும்மூர்த்திகளின் அருளை பெறக்கூடிய ஒரு எண்ணாக தனுசுக்கு. கண்டிப்பாக, ஏன்னா வாழ்க்கையில இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெட் அனிமல்ஸ் வாங்குறதுக்கு கூட இந்த ஒரு எண்ணை நீங்க பயன்படுத்தி அந்த ஒரு தேதிகளில் நீங்க வாங்கும் பொழுது வாழ்க்கையில இவ்வளோ சிறப்புகள் நடக்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பண வரவுனா குருவை சொன்னீங்க சார், 3ஆம் நம்பரை சொன்னீங்க. இப்போ 3ஆவதுடைய கூட்டு எண்களை நம்ம 3, 12, 21, 30 இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பண வரவுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அசையா சொத்து சேர்க்கறது, இன்னும் விடாப்படியான ஒரு விஷயம், செல்வ செழிப்பு எல்லாமே டபுள் ஆகணும்னா அதுக்கு என்ன சொல்லலாம்? அசையாத சொத்துக்கள் அப்படிங்கிற மனநிலையே உங்களுக்கு கொடுக்கறதே செவ்வாய் தான். தைரியமான மனப்போக்கு, துணிச்சலான முடிவுகளில் தான் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். தனுசு ராசிக்காரங்க பின்வாங்க மாட்டாங்க, துணிச்சலான முடிவு எடுப்பாங்க. ஆழம் பார்த்துட்டு காலை விடுறதுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. விட்டதுக்கப்புறம் ஆழம் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு மனநிலை. அப்போ அந்த ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக 9வது எண் இவர்களுக்கு அமையும். ஏன்னா அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றார். சில ஆரம்பத்தில் நிறைய விரய செலவுகளை கொடுக்குற மாதிரி அந்த 9ஆம் தேதியில் தொட்ட காரியங்கள் விரயமாகுது, 9ஆம் தேதியில் தொட்ட காரியங்கள் அதிகமாக பயணங்கள் படுற மாதிரியே இருக்குது, அலைச்சலை கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட இறுதி வெற்றி, நிச்சயமான வெற்றி, உறுதியான வெற்றி, இதை கொடுக்கக்கூடிய எண்ணுன்னு எடுத்துட்டோம்னா 9வது எண். செவ்வாய் பகவானுடைய பூரணமான அனுகூலங்களை பெறக்கூடிய எண், முருகனுடைய பூரணமான அனுகூலங்களை பெறக்கூடிய எண், தெய்வ தரிசனங்களை பெறுவதற்கு பூரணமான அனுகூலங்களை பெறக்கூடிய எண், சொத்துக்கள் வாங்கி சேர்த்து அந்த சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டுட்டு போவதற்கு பூரணமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய எண் எடுத்துக்கிட்டோம்னா 9வது எண் தனுசுக்கு பூர்வ புண்ணிய எண். நிறைய புண்ணியமான காரியங்களை செய்வதற்கு அந்த எண் அவங்களுக்கு பயன்படும். தனுசு ராசிக்காரங்க புகழ், கௌரவம் எல்லாத்துலேயுமே உச்சத்தை தொடுறதுக்கு எந்த எண்ணை பயன்படுத்தலாம்? புகழ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அந்த இடத்துல தனுசுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா வேலை செய்யணும். பாக்கியம்தான் புகழை கொடுக்கும். அப்போ பாக்கியத்திற்குரிய கிரகமாக சூரிய பகவான் வர்றார். சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்க எண்ணுன்னு சொல்லக்கூடிய 1, இந்த 1ஆம் தேதி 1ஆம் எண்ணில் கூட்டு எண்களாக வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 10 இதெல்லாமே தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான எண்ணாக அமையும். இந்த 1ஆம் தேதி அவங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்தில் ஒரு அனுகூலம் பெறணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் செய்யணும்னு சொன்னால், ஒரு திருமண அமைப்புகள் பண்ணணும்னு சொன்னால், இந்த 1ஆவது எண்ணை தனுசு ராசிக்காரங்க தடை இல்லாமல் பயன்படுத்திக்கலாம். புகழ், தன்னம்பிக்கை, அதிர்ஷ்டம், கீர்த்தி, நற்பெயர், பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதியினுடைய எண், ஒரு ராஜயோகத்தை அனுகூலமாக கொடுக்கக்கூடிய எண் 1வது எண். தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக 1, 3, 9 மற்றும் அதோடைய கூட்டு எண்களை பயன்படுத்திக்கலாம்னு சொன்னீங்க. கொஞ்சம் ஒரு சில எண்கள் எதிர்மறையான ஒரு எஃபெக்டை கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்க. இந்த எண் இந்த தேதியெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னா அது என்ன சொல்லலாம்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு இலக்கு வச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் ஒரு 4 இடத்துக்கு போகலான்னு நினைக்கல, இங்கிட்டும் போயிட்டு போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த அவங்களுடைய மனம் சில நேரங்களில் தடுமாறுது. எந்த பாயிண்ட்டை நோக்கி போனாங்களோ அந்த பாயிண்டில் போயிட்டா வெற்றி. ஆனால் சில நேரங்களில் இதையும் அடிஷ்னலாக பார்த்துட்டு போயிடுவோமே, இதையும் கொஞ்சம் கூட தூக்கி செமப்போமே, இதையும் கொஞ்சம் கூட செய்வோமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த 2வது ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது சில நேரங்களில் உங்களுக்கு தோல்வி வருது. அந்த மனநிலையை கொடுக்கக்கூடிய எண்ணே பார்த்தீங்கன்னா 5 தான். ஒரு திருமணம் நடக்குது, வாழ்க்கை சரியாக போயிட்டுருக்கு, திடீர்னு பிரச்சனை வருது. ஒரு சொத்து வாங்குறாங்க, நல்லா இருக்குது, லாபமாக கிடச்சிட்ருக்கு, ஏன் விற்றாங்கன்னே தெரியாது, விற்றுறாங்க. ஒரு வண்டி வாங்குறாங்க, நல்லா தான் இருக்குது, செலவெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டியை கொடுத்துட்றாங்க. ஒரு பூமி, ஒரு வீடு, ஒரு சொத்து, ஒரு வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு இவங்களுக்கு திண்டாட்டத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் 5வது எண். தனுசிற்கு 7க்குடைய கேந்திராதிபதியாக புதன் வர்றார், 10க்குடைய தொழில் காரகனாக வர்றார். தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோல்வியை கொடுப்பது. திருமண தேதிகள் இந்த தேதிகளெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் வில்லங்கங்கள், பிரச்சனைகளை கொடுப்பது. ஒரு பார்ட்னர், தொழிலுக்கான ஒரு இணையை இந்த தேதிகளெல்லாம் தேடும்போது அந்த தேதிகள் கொண்டவர்களை நீங்கள் இணைத்து கொள்ளும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அப்போ புதன் பகவான் தனுசிற்கு பகை கிரகமாக இவர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய மற்றொரு வீடான மீனத்தில் நீச்சம் என்ற நிலையை பெறுறதுனால புதனுடைய அம்சம் என்பது இவர்களுக்கு சில நேரங்களில் இவங்க போடுற கணக்கை தப்பு கணக்காக மாற்றுது, இவங்க வாழ்க்கை கணக்கை தப்பு கணக்காக மாற்றுது, இவங்களுடைய புரிதலை தப்பாக மாற்றுது. ஸோ 5வது எண் இவங்களுக்கு கன்ஃபியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எண். 5வது எண் மனத்தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய எண். அதனால் அந்த 5ஆம் தேதியை கூட்டு எண்களாக வரக்கூடிய எந்த தேதியாக இருந்தாலும் இவங்க பயன்படுத்தாமல் இருக்கிறது மிக நல்லது. நிச்சயமாக அந்த எதிர்மறையான எண்களை 5ன்றதை சொல்லியிருக்கீங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்க அந்த 5, 14, 23 இந்த கூட்டு எண்கள் எல்லாத்தையுமே தவிர்த்திருக்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தோம், எதிர்மறையான எண்கள் பார்த்தோம். ஸோ ஒரு சில எண்கள் விடுபட்டிருக்குல்ல சார், இப்போ இந்த 2, 4, 6, 7, 8 இந்த எண்களை அவங்க எப்படி எடுத்துக்கணும், இந்த தேதிகளை எப்படி பயன்படுத்தணும்? ராசிப்படி நம்ம யோகமான எண்களை பார்த்தோம். சில நேரங்களில் லக்னத்தின்படி இந்த கிரகங்கள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கலாம். சனி பகவானுடைய ஆதிக்க எண் 8, லக்னத்துக்கு சிறப்பாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம். சுக்கிர பகவானுடைய ஆதிக்க எண் என்பது 6,
லக்னத்தின்படி சிறப்பாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம். சந்திர பகவான் அட்டமாதிபதியாக வந்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ராசி மேலே இருக்கிறதுனால. அதனால் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர அமைப்பை பொறுத்து 2வது எண்ணை பயன்படுத்திக்கலாம். ராகு கேது பகவானை பொறுத்தவரை குருவினுடைய தொடர்பு பார்வைகளை வைத்து 4-7 அவங்க பயன்படுத்திக்கலாம். சில நேரங்களில் குரு பகவான் கேதுவோட சேரும்போது கேளை யோகத்தை கொடுக்குறார். 7ஆம் தேதியில் அவங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது பரிசு கிடைக்குது. 7ஆம் தேதியில் ஒரு விஷயங்கள் செய்யும்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குது. 7ஆம் தேதியில் ஒரு விஷயங்கள் செய்யும்போது ஞானம் கிடைக்குது. 7ஆம் தேதியில் ஒரு விஷயம் செய்யும் பொழுது புதையல் போன்ற தனம் கிடைக்குது. அப்போ அந்த 7ங்கிறது குருவினுடைய அமைப்பை பொறுத்து அவங்களுக்கு நடக்குது. ராகு பகவான் குருவோடு சேரும்போது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குரு சண்டால யோகங்கிறது வேலை செய்யணும்னு சொன்னால் ராகு பகவானுடைய அம்சம் இவர்களுடைய சுய ஜாதக அமைப்பில் எப்படி இருக்குது, குருவினுடைய தொடர்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பொறுத்து தான் இவங்க அந்த அமைப்புகளை பயன்படுத்திக்கணும். ஸோ சனி பகவானுடைய 8, ராகு கேது பகவானுடைய 4-7 எண்கள், சந்திரனுடைய 2, சுக்கிரனுடைய 6 சுய ஜாதகத்தை பொறுத்து அனுகூலம் தரும். நவ கிரகங்களுடைய ஆதிக்கம் பெற்ற எண்களை வந்து நம்ம சரியான இடத்துல வந்து பயன்படுத்தணும்னா வெற்றினான்றதை சொல்ல வரீங்க. ஸோ தனுஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான எண்கள், எதிர்மறையான எண்கள், விடுபட்ட எண்களை வந்து ஒவ்வொரு கிரகங்கள் படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே பயன்படுத்தணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஸோ அடுத்த ராசியில நம்ம சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.